வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பாஸ்தா நான் என்னுடைய முறையில் செய்தது. ஓகே, தொடர்ந்து பாருங்கள். வழமை போல் சட்டி சூடாயிட்டுது. இதுக்கு ஒலிவ் ஆயிலும் பட்டரும் ஒரு மேசக்கரணி போட்டு லைட்டாக சூடாக்க விட்டுட்டு சீவின உள்ளி கரெக்ட் சீவுறதால உள்ளி 4 சீவி வச்சுருக்கிறேன். அதை இதுக்குள்ள போட்டு அடுப்பை குறைச்சி விட்டு இதை வந்து தாளித்து எடுக்க போகிறேன். கருக விடாமல் அதே சமயம் உள்ளி வாசம் வரைக்கும் தாளித்து எடுத்துட்டு அதுக்குள்ளே உங்களை 2 பெரிய கரட் வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் மெல்லிய வாரத்தில். அதையும் இதுக்குள்ள போட்டு மூடி அடிக்க போகிறேன். ஒரு அரைப்பதம் அவிஞ்ச உடனே இதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் 4 பச்சை மிளகாய் வெயில் கலந்து எங்களை குடமிளகாவும் வெட்டி போட போகிறோம். அது இந்த கூடைக்கு உங்களுக்கு காட்டில வீடியோ எடுக்கடையில் அது குடமிளகாய் பச்சையும் சிவப்பு பாதி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ளே போட்டு மூடி அவிய வச்சுருக்கேன். ஏனெண்டா மூடையில் கொஞ்சம் அவிஞ்ச பதமும் அதே சமயம் எண்ணெயில் பொரிஞ்ச தன்மையும் சேர்ந்து வரும். அதுதான் இந்த இட்டாலியன் பாஸ்தா செய்யிக்க நல்லாயிருக்கும். இதுக்குள்ள காளானும் ஆக பொரிஞ்ச மாதிரி வந்தாலும் இந்த பாஸ்தாவுக்கு இந்த செய்கிற முறைக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஓகே, காளான் வந்து சீவின காளான். இப்போ நான் பாவிக்க போகிற சோஸ் வந்து இதுக்கு விட போகிற சோஸ் வந்து இதுதான். இது பெஸ்லிக்கில் போட்டது, மற்றது இட்டாலியன் சோஸ் 2 அரை போட்டு இதுக்குள்ள கலக்க போகிறேன். இந்த மரக்கறிகளோட வெங்காயம் இதனோட நான் வந்து உப்பு வந்து லைட்டாக கலந்து தான் இதுக்குள்ள போட்டிருக்கிறேன். அதனால் நான் உப்பு தண்ணி இதுக்குள்ள போடல. தாளிக்கைக்கே உப்பில் கொஞ்சம் சிவரை விட்டு செய்துக்கிறேன். பாஸ்தா ஏற்கனவே உப்பு போட்டு அவிச்சிருக்கு. அதனால் உப்பை நீங்கள் பார்த்து அளவுக்கு இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, இந்த சோஸ் வந்து ஒரு பச்சை மணம் போகும் மட்டும் மெல்லிய நெருப்பில் அப்படி எடுத்துட்டு இப்போ சோஸ் ரெடி ஆகிட்டு இங்கால நான் இறால் வந்து அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், உப்பு, கறிமிளகாத்தூள் போட்டு லைட்டாக எண்ணெயும் தண்ணியும் தெளித்து அதையும் அவிய வச்சுருக்கேன். அதையும் இதுக்குள்ள கலக்க போகிறேன். கலந்து இந்த சோஸோடு அதை ஊற எடுத்துட்டு நல்ல ஒரு வாசம் வருது. ஓகே, இதனால் 500 கிராம் பாஸ்தா வந்து நான் உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். உப்பு உரைப்பு எல்லாமே விரும்பின மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி விடணும். உப்பு அதிகமாக இல்லை. ஓகே, இப்போ இந்த பாஸ்தாவை நல்லா கிளறி விடணும். அந்த சோஸ் எல்லாம் அந்த கோலுக்குள்ளே போகிற அளவுக்கு எனக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, பாஸ்தா ரெடி ஆகிட்டு இதுக்கு நான் வந்து மிளகு வந்து இடிச்சிட்டு மேலால் சூட்டோடையே அதில் மேலால் தூவி விட்டு கிளற போகிறேன். இதுக்கு சூடாக மேலே நீங்கள் இதை பிறகு சாப்பிட்றதா இருந்தால் பிளேட்டில் போட்ட பிறகு மேலே சீவின சீஸ் போட்டுட்டு சூடாக்கிட்டு அப்படியே சீஸ் வந்து அந்த கரைஞ்ச மாதிரி மெல்ட் ஆகி வரைக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும். சீஸ் விருப்பம் இல்லைன்னா அப்படியே விடலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.